வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரியல் பைக் ரேசிங் வந்து கேம் வந்து எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பைக் வந்து இருக்குது. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலை வந்து ஃபிட் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விளாட்றது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரியல் பைக் ரேசிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாயமோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விழுகாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 டயர் வந்து தேவைப்படுங்க. இந்த மாதிரி வந்து நான் 2 டயர் வந்து வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒன்று வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி வீலுக்கு ஒன்று செட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வீலுக்கு ஒன்று செட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வந்து பின்னாடி வீலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சாயமோல வந்து பார்த்திங்கன்னா ரியலாக வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு இப்போ மொபைலை வந்து பார்த்துட்டு இப்படி வந்து வச்சுட்டு சாஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரியலாக வந்து போகிற மாதிரியே ஃபீல் இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி ஆடுது அப்படின்னு சொல்லி பாருங்கள், நல்லா இருக்குங்க. அப்படியே வந்து அந்த டயர் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ரியலாக வந்து சாயிற ஃபீல் வந்து கிடைக்கும். நல்லா வந்து சாயலாம். சாஞ்சு வந்து அந்த இது திரும்புகிறப்பனா நல்லா சாஞ்சு வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியலாக வந்து ப்ளே பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்காக தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொபைலில் வந்து ரேஸ் வந்து முன்னாடி தான் வந்து வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆக்சிலேட்டர் வந்து கொடுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வந்து போகும்ல. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கட்டுக்கம்பியை வச்சு தான் செட் பண்ண போகிறோம். அது எப்படி முன்னாடி வச்சு செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கேம் வந்து மொபைலில் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொபைலை வந்து இங்கனக்குள்ளே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இங்கனக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் வந்து செட் பண்ணணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டபுள் சைடட் டேப் தான் நான் வந்து இங்கே வந்து ஒட்ட போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 டபுள் சைடட் டேப் வந்து கொஞ்சம் பெருசாகவே இங்கே வந்து வச்சு ஒட்டிக்கோங்க. தேவைங்கிறப்ப வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இங்கே ஒன்று நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னையும் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிடுறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து உரிச்சிக்கலாம். மொபைலை வந்து இங்கனக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து மொபைல் வந்து ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து விழுகாது, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டுக்கம்பி வச்சு தான் செய்ய போகிறோம். கட்டுக்கம்பி வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே வந்து கரெக்டாக இருந்து இப்படி வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கம்பியை நான் எடுத்துக்கிறேன். கட்டுக்கம்பி வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே இருக்கணுங்க. இப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து அழுத்தம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டச் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ வந்து நம்ம இப்படி இருக்கோம், இப்படி அழுத்தம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டச் ஆகும். ஸோ அதனால் வந்து இங்கனக்குள்ளே வந்து நம்ம வந்து முறுக்கி விட்டுக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கம்பியை வந்து நான் வந்து வெட்டிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்சிலேட்டர் பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் வெட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து வெட்டியாச்சு. வெட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி அலுமினியம் ஃபாயிலை வந்து வைக்கணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுத்த மேலே வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி அலுமினியம் ஃபாயிலை வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும். டச் பண்ணும்போது அது கரெக்டாக டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் அலுமினியம் ஃபாயிலை மட்டும் சுற்றி விட்ருங்க. இந்த மாதிரி. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டுறலாம். அவ்வளோதான். அதுக்கடுத்து இது வந்து உருவிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கேக்குள்ளே டேப் கூட வந்து சுற்றிக்கலாம். இங்கே தான் ஆக்சிலேட்டர் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கேக்குள்ளே செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி அழுத்த மேலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அழுத்த மேலே வந்து அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகும் இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான். சிம்பிளாக தான் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மட்டும் வச்சு இங்கே அழுத்த மேலே வந்து பார்த்திங்கன்னா இதாகிற மாதிரி மட்டும் இதை வந்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டிராஃபிக் ரைடர் அந்த கேம் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். டிராஃபிக் ரைடர் இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கனக்குள்ளே ஆக்சிலேட்டர் நம்மளுக்கு கொடுக்க கரெக்டாக இருக்குமோ அங்கே வச்சுக்கோங்க. அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கொடுக்கும் போல் வந்து கரெக்டாக அந்த வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே வந்து டச் ஆகிற மாதிரி வந்து வைக்க முடியும். அவ்வளோதான். இப்படி டச் ஆகிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா போதும். இங்கே அழுத்தம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து டச் ஆகும். ஸோ அதுக்காக அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா, நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ப்ளே ஆகுது. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே ரியலாக வந்து ஓட்டுற மாதிரியே இருக்கா பார்த்தீங்களா? நம்ம வந்து இப்படி வைக்கிறோம் அப்படின்னா அங்கிட்டு போகும், இப்படி வைக்கிறோம் அப்படின்னா இப்படி போகும். அப்படியே ரியலாக இருக்குங்க.
நம்ம வந்து விளாட்ற போல தான் கரெக்டாக இருக்கும். இங்கே ஆக்சிலேட்டர் வந்து கொடுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ ஆக்சிலேட்டர் வந்து இப்படி வச்சு வந்து இங்கே வந்து கொடுத்துக்கலாம். கொடுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்பீடு வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து கூடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து விளாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த லெவலுக்கு வந்து விளாட முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரியல் பைக் ரேசிங் வந்து கேம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் இங்கே வந்து வச்சுருக்கோம். கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் கரெக்டாக வந்து உட்காந்துக்கிறேன். சின்ன பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்தா கரெக்டாக இருக்கும். நான் வந்து பின்னாடி தான் உட்கார மாதிரி இருக்கும். உட்காந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். டயர் வந்து பாருங்களேன், டயர் இருக்கனால அப்படியே நம்ம எப்படினாலும் நல்லா பொசிஷனுக்கு வந்து சாயலாங்க. செம்மையாக இருக்குங்க, விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வளைக்கலாம், நல்லா சாஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டலாம். அப்படியே ரியலாக வந்து இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா 2 டயர் வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கார் வந்து ரேசிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து டச்சாக இருந்தாலே போதும். சரி ஓகே, சூப்பருங்க. நல்லா விளாட இப்போ தான் கற்றுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம். சரி, டைம்ஸ் அப் ஆயிடுச்சு. இன்னொருக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ தான் இது நல்லா டச் ஆகணும். இப்போ போகுதுங்க. இருங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஏறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டச் ஆகிறதுல கொஞ்சம் இதாக இருக்குது. இதை மட்டும் நான் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து விளாண்டு பார்க்கலாம். அப்போ மூலம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாக்கில் வந்து வச்சுருக்கோம். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா சாயலாம். அந்த பாருங்கள், இப்படி வந்து சூப்பராக சாஞ்சிட்டு விளாட்லாம். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து திருப்பலாம், நல்லா திருப்பலாம், கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நான் கேமை வந்து ப்ளே பண்ணிக்கிறேன். ரியலாக வந்து அப்படியே வந்து விளாட்ற மாதிரி இருக்குங்க. சரி ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பருங்க, அப்படியே ரியலாக போகிற மாதிரியே இருக்குங்க. அப்படியே சாஞ்சிட்டும் நீங்கள் வந்து திரும்பலாம். சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து பக்கத்தில் வந்து பாருங்களேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். செம. சாரி 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 செமங்க. ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் போகுது. செம ஸ்பீடு. டைம்ஸ் அப் ஆயிடுச்சு. இன்னொருக்கு அகைன் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். அப்படியே ரியலாக இருக்குங்க. அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஆட் வந்துருச்சு. சரி ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ப்ளே ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து அந்த கண்ட்ரோல் வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிக்கணும். சரி ஓகே, பிடிச்சாச்சு. செம. பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குன்னு. நம்ம எப்படி வளைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வளைச்சி போய்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து இவங்ககிட்ட வளைக்கிறோம்னா இப்படி போயிடும். இப்போ வந்து சாஞ்சாச்சு. சூப்பருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இடிக்காமல் வந்து இப்போ கரெக்டாக வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். சூப்பர். எப்படி சூப்பராக போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே வளைக்கும் போது ரியலாக வந்து போகலாங்க. செம கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குதுங்க. இடிச்சாச்சு. செம்ம அடி. நல்லா இருக்குங்க. அப்படியே வந்து ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விளாட்ற ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து வேறு ஏதாவதுல வச்சு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியும் வைக்கலாம். என்கிட்ட வந்து இந்த பைக் இருந்துச்சு, இந்த மாதிரி இது சின்ன பிள்ளைங்க வந்து பக்கத்து வீட்டு பையன் வந்து விளாட்றது. சரி ஓகே, இதை வச்சு ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பைக் ரேசிங் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. எனக்கே ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. இந்த மாதிரி டயரை வந்து போட்டுட்டு வந்து வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்படி வச்சுட்டு பாருங்கள், இப்படி நல்லா சாஞ்சு வந்து ஓட்டலாம். அப்போ போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலாக வந்து பைக் ஓட்டுற மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபீல் இருக்கும். அப்படியே வந்து அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் ரேஸ் வந்து போகும்போது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ட்ரை பண்ணேன். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எங்கேயாவது வந்து பார்க்குக்கு அந்த மாதிரி வந்து போனோம் அப்படின்னா அந்த மால்லனா அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அப்படியே வந்து சாஞ்சு ஓட்டும் போல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி யோசித்து வந்து பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.